நம் அன்றாட வாழ்வில் யாரேனும் ஒருவரையாவது உனக்கு மண்டையில மூளை இருக்கா என்று கேட்டிருப்போம். அப்படி யாராவது இவரிடம் கேட்டால் இவர் கொஞ்சம் மட்டும் இல்லங்க என்றுதான் சொல்வார். ஆம், இவருக்கு நிஜமாகவே ஒரு பாதி மூளை இல்லை. அயர்லாந்தை சேர்ந்த பெயர் குறிப்பிடாத அந்த முதியவருக்கு வயது 84. சென்ற மாதம் சில நாட்களாக அவருக்கு மயக்கம் வந்து கொண்டே இருந்துள்ளது. வயதானவர்களுக்கு இது சாதாரணமானதுதான் என்று நினைத்த அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் போக போக தனது இடது கை மற்றும் கால் மிகவும் பலவீனமடைந்ததை போல உணர்ந்ததால் சிகிச்சைக்காக வடக்கு அயர்லாந்தில் உள்ள காஸ்வே மருத்துவமனையை நாடியுள்ளார். சில அடிப்படை பரிசோதனைகளை செய்து பார்த்த மருத்துவர்கள் மூளையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கூட இப்படி நடக்கலாம் என்பதால் தலையை ஸ்கேன் செய்து பார்க்க முடிவு செய்தனர். ஸ்கேன் செய்யும் போது அதிர்ந்து போன டாக்டர்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மூளையை தேடத் தொடங்கிவிட்டனர். மண்டையோட்டின் வலது புறத்தில் 3.5 இன்ச் அளவிற்கு இருக்க வேண்டிய பகுதி அவரது தலையில் வெற்றிடமாக இருந்துள்ளது. பொதுவாக முகத்திலோ தலையிலோ ஏதேனும் பலமாக அடிபட்டால் அதன் தாக்கம் மூளைக்கும் செல்லும். அப்போது அதில் தாக்கப்படும் பகுதி சிதைந்து அங்கே இந்த மாதிரியான வெற்றிடம் உருவாகி காற்று அடைத்துக் கொள்ளும். அவருக்கு அப்படி எதுவுமே காயம் ஏற்படவில்லை. ஒருவேளை மூளை கட்டி இருந்து அதற்காக அறுவை சிகிச்சை ஏதாவது செய்திருந்தால் கூட இப்படி ஏற்படலாம். அவர் அப்படி எதுவும் சிகிச்சை தனக்கு இளமை காலத்தில் செய்திருக்கலாம். அதை தங்களிடம் தெரிவிக்க மறந்திருப்பார் என்ற கோணத்தில் அவரது பழைய மருத்துவ வரலாற்றினை ஆராய்ந்தார்கள். ஆனால் சிகிச்சை செய்ததாக தகவல் எதுவுமே இல்லை. குழம்பி போன மருத்துவர்கள் அவரது மூளை பகுதியை மேலும் ஆழமாக ஆராய்ந்த போது மூளைக்கும் நாசிக்குழிக்கும் இடையிலான தொடர்பு ஏற்படுத்தும் மூக்கடி எலும்பின் மீது மற்றொரு எலும்பு வளர்ந்திருந்தது தெரிய வந்தது. அந்த எலும்பு வெற்றிடத்தில் இருக்கும் காற்று வெளியே வர முடியாதவாறு அடைத்திருந்ததும் அந்த காற்றின் அழுத்தத்தால் மூளை திசுக்களில் ஏற்பட்ட பாதிப்புமே இவரது தலை சுற்றலுக்கும் கை கால் பலவீனத்துக்கும் காரணம் என்பதை புரிந்து கொண்டார்கள். அறுவை சிகிச்சையின் மூலம் அதை சரி செய்து விடலாம் என்றாலும் அது மிகவும் சிக்கலான சிகிச்சை என்றும் அதில் ஆபத்துகள் நிறைந்துள்ளன என்பதையும் டாக்டர்கள் அவரிடம் விளக்கியுள்ளார்கள். அனைத்தையும் கேட்டுவிட்டு அவர் அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டார். 1.4 கிலோ எடை கொண்ட மூளையில் பாதியை காணவில்லை என்று கூறினால் யாருக்குத்தான் அதிர்ச்சியாக இருக்காது? அதுவும் மருத்துவ வரலாற்றில் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் புகைப்பழக்கம் கூட இன்றி இதுவரை ஆரோக்கியமாகவே வாழ்ந்திருக்கிறார் இந்த முதியவர். அப்படி இருக்க இதை கேட்டபோது அவருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அறுவை சிகிச்சை செய்து கொள்வதை தவிர்த்து விட்டாலும் அவரை 2 வாரங்களுக்கு மருத்துவமனையில் இருக்க வைத்து மீண்டும் கை கால் பலவீனம், தலை சுற்றல் போன்ற இன்னல்கள் வராமல் இருக்க சில அடிப்படை சிகிச்சைகளை செய்துள்ளார்கள். அதன் மூலமே அவர் தற்போது முழுமையாக குணமடைந்து விட்டார். இந்த பிரச்சனை இருந்தாலும் இதுவரை மிகவும் ஆரோக்கியமாகவே வாழ்ந்து வந்துள்ளார். சென்ற மாத இறுதியில்தான் தன் மூளையை காணும் என்பது இவருக்கு தெரிந்திருந்தாலும் அதற்குள் அவரை வைத்து ஆராய்ச்சிகள் பல செய்து பார்த்து விட்டார்கள் மருத்துவர்கள். அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் ஃபின்லே பிரவுன் அவரது குறைபாடு பற்றி முழுமையாக ஆய்வு செய்ய முயன்று கொண்டிருக்கிறார். இதுபோன்று இதுவரை எந்த நிகழ்வுகளும் நடந்ததாக பதிவுகள் இல்லாததால் குறிப்புகள் கூட இல்லாமல் சிரமப்படுவதாகவும் இருந்தாலும் நிச்சயம் இதற்கான காரணத்தை கண்டுபிடித்து விடுவதாகவும் உறுதியளித்துள்ளார். அறிவியல் உலகில் அதிசயங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அவற்றுக்கான விடைகளை தேடி ஆராய்ச்சியாளர்களும் சளைக்காமல் முயன்று கொண்டுதான் இருக்கிறார்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.